வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் நாம் யானைக்கும் பானைக்கும் சரி, இது தமிழ் புக்கு 4th ஸ்டாண்டர்ட் தமிழில் செகண்ட் டைமில் இந்த பாடம் இருக்குது. இது ஒரு கதை, அதாவது மரியாதை ராமன் அப்படிங்கிற ஒரு ஆள் அந்த கதையில் வந்திருக்காரு. அவர் என்ன மாதிரி அறிவுபூர்வமான ஒரு முடிவு பண்ணுறாரு, ஒரு வழக்கை எப்படி தீர்த்து வைக்காரு அப்படிங்கிறத அந்த கதைக்குள்ளே போகலாமா? ரெடியா? மரியாதை ராமன் விஸ்திரமான வழக்கொன்றை ஒரு முறை எதிர்கொள்ள நேர்ந்தது. உழவர் ஒருவரின் மீது அரபு வணிகர் ஒருவர் தொடுத்த வழக்கு தான் அது. அரபு வணிகர் மரியாதைராமனிடம், ஐயா, இந்த உழவர் தம் மகன் திருமண விழாவில் ஊர்வலம் விடுவதற்காக என் யானை இரவல் கேட்டார். நானும் கொடுத்தேன். ஊர்வலத்தின் போது யானை இறந்துவிட்டது. அந்த யானையை திருப்பி தர சொல்லுங்கள் என்று கூறினான். இதான் வழக்கு இந்த ஊர்களெல்லாம் அந்த ஒரு மரத்தடியில் உட்காந்து தீர்ப்பு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த ஊரில் நடந்திருக்கு. உழவரோ, ஐயா, அந்த யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இருந்து போய்விட்டது. அதற்குரிய விலையாவது மாற்றாக வேறு யானையாவது வாங்கி தருகிறேன் என்று எத்தனையோ முறை கூறிவிட்டேன். ஆனால் இந்த வணிகர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இறந்து போன அதே யானை தான் வேண்டுமென அடம் பிடித்தால் நான் என்ன செய்வேன் என்று வருத்தத்துடன் கூறினார். அதாவது அந்த ஆள் என்ன பண்ணார், யானையை வாங்கியிருக்காரு. யானை இறந்து விட்டு இறந்து போனவுடனே அவர் என்ன பண்ணுறாரு, அதே யானை தான் வேணும்னு கேட்காரு. வேறு யானை வாங்கித்தாருன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் அவர் கேட்கல. இதுதான் வழக்காக வந்திருக்கு. அடுத்த தீர்ப்பு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உழவர் கூறியதிலிருந்து உண்மையை உணர்ந்து கொண்ட மரியாதைராமன் இருவரையும் பார்த்து, நீங்கள் இருவரும் நாளை நீதிமன்றத்துக்கு வாருங்கள் என்று கூறி அனுப்பினார். பின்னர் உழவரை மட்டும் தனியாக அழைத்து, நாளை நீங்களாகவே நீதிமன்றத்துக்கு வர வேண்டாம். உங்களை அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். அவர் வரும்போது உங்கள் வீட்டு கதவின் பின் பழைய பானைகள் அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள். பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பினார். இந்த யானை. உழவரும் மரியாதைராமன் கூறியதைப் போலவே வீட்டின் கதவுக்கு பின்னால் பழைய பானைகளை அடுக்கி வைத்தார். அவரை அழைத்து வருவதற்கு வந்த வணிகர் ஆத்திரத்துடன் அவர் வீட்டு கதவை தட்ட, கதவு வேகமாக திறந்து கொள்ள கதவின் பின்னால் அடுக்கி வைத்திருந்த பானைகள் ஒவ்வொன்றாக கீழே விழுந்து உடைந்து நொறுங்கின. அப்போது வீட்டுக்குள் இருந்த அந்த உழவர், வணிகரை, என்ன இப்படி செய்துவிட்டீர்கள்? எங்கள் வீட்டில் காலங்காலமாக போற்றி வைத்திருந்த பழம்பானைகள் இவற்றையெல்லாம் உடைத்து விட்டீரே. உம்மை சும்மா விடப் போவதில்லை. எனக்கு இதே பானை திருப்பி தாருங்கள் என்று கூக்குரலிட்டார். செய்வதறியாது திகைத்தார். வணிகர் இருவரும் நீதிமன்றத்துக்கு சென்றனர். அந்த பானை அடுக்கி வச்சிருக்கதா? உழவரின் வீட்டில் நடந்ததை கூறினார் வணிகர். அதனை கேட்ட மரியாதைராமன், ஐயா வணிகரை, நீரோ இறந்து போன உம்முடைய அருமையான யானையை உயிருடன் திருப்பி தர வேண்டும் என்கிறீர். உழவரோ உடைந்து போன தம் பழைய பானைகளை திருப்பி தர வேண்டும் என்கிறார். அதனால் நீங்கள் உடைத்த பானைகளை திருப்பி தந்துவிட்டால் உழவரும் இறந்து போன உம்முடைய யானையை திருப்பி தந்து விடுவார் என தீர்ப்பளித்தார். அவர் கூறியதை கேட்ட வணிகர், ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் பழைய பானைகளை தர முடியாது என்றார். உடனே மரியாதைராமன், ஐயா வணிகரை, உம்மாலே திருப்பி தர முடியாது என்றால் உழவரால் மட்டும் எப்படி திருப்பி தர முடியும்? அதனால் யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தார். நீதி, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. இந்த கதையை நம்ம பார்த்துட்டோம். பின்னாடி இருக்க பயிற்சியை பார்க்கலாமா? இதில் வினாக்கள் இருக்குது. உழவர் யானையை எதற்காக இரவல் கேட்டார்? ஊருடன் சென்ற யானைக்கு என்ன நேர்ந்தது? மரியாதைராமன் உழவரை தனியாக அழைத்து என்ன கூறினார்? யானைக்கும் பானைக்கும் சரி என்ற கதை உணர்த்து நீதி என்ன? இந்த கேள்விக்கு பதிலெல்லாம் நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நீங்கள் அதை பார்த்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இது 1ஆம் கேள்விக்கு பதில், இது 2வது கேள்வி, இது 3வது கேள்விக்கு பதில், இது 4வது கேள்விக்கு பதில். அடுத்து இந்த பூக்களில் உள்ள எழுத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும்? கோடிட்டு எடுத்து நிரப்பணும். நீங்கள் எல்லாம் நிரப்புங்க. சரியாங்கிறத பார்க்கலாம். சரியா? எல்லாரும் முதல்ல நிரப்புங்க. இதே நீங்களாகவே நிரப்புங்க. அடுத்து நான் அதை நிரப்பி உங்களுக்கு அதை காட்டுவேன். நீங்கள் சரியா அப்படிங்கிறத மட்டும் என்ன செய்யுங்க, ஒப்பிட்டு பாருங்கள். எனக்குரிய விடை தான்.
பூக்களில் உள்ள எழுத்துக்களை வைத்து நம்ம கோடிட்டடங்களை நிரப்புது. பானையில் உள்ள எழுத்தை வச்சு நம்ம வார்த்தைகளை உருவாக்குறது. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த பாடம் இதோட முடிஞ்சிட்டு நம்ம அடுத்த பாடத்தில் சந்திக்கலாமா?